ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஈஸ்ட் பேலஸ் கொரியன் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல கதையை பார்த்துடலாம். 30 வருஷமாக ஒரு மர்மமான சாபத்தால் ராஜவம்சத்து வாரிசுகள் ஒவ்வொருத்தராக மர்மமான முறையில் உயிரிழந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ராஜவம்சத்தையே வேரோடு அழிக்க துடிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆவி. அந்த ஆவியை தடுக்க சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாத பேய் ஆவியை பார்க்குற சக்தி கொண்ட ஹீரோ அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கு சப்போர்ட்டாக ஆவியோட குரலை கேட்குற திறன் கொண்ட ஹீரோயினும் சேர்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சாபத்தோட பின்னணியில் இருக்க உண்மை என்ன, ராஜவம்சத்தை காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான் இந்த சீரியஸோட மொத்த கதையே. இந்த சீரீஸோட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக ஹாரர் சீரீஸ்னால் மந்திரம் பூஜைன்னு பேயை விரட்டுவாங்க. ஆனால் இந்த சீரீஸில் அப்படிலாம் இல்லை. நேரடியாக ஆவிங்களோட உலகத்துக்கே போய் ஆவிங்களோட சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த வேர்ல்டு பில்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ், கலர் கிரேடிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம குவாலிட்டி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர்ற அப்சைட் டவுன் கான்செப்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு கான்செப்ட் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நடக்கிற சீன்ஸ் விஷுவலி செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லீட் ஆக்ட்ரஸான நாம் ஜூ ஹியூங் அண்ட் நோ யூன் சோ 2 பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் ஆகுது. பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேய் ஆவின்னு நிறைய பேசினாலும் நமக்கு ஒரு இடத்துல கூட பெரிய அளவில் பயமோ பதட்டமோ ஏற்படுத்தலை. அதே மாதிரி முதல் சில எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்க்ரீன் பிளேவும் சில இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் கடைசி எபிசோடில் மிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸும் சீசன் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 8 எபிசோட், ஒவ்வொரு எபிசோடும் 1 hour கிட்ட ஓடுது. ஓவராலாக பார்த்தா ஹாரர் மிஸ்ட்ரி ஃபேண்டசி ஜானர் பிடிக்கும்னா இந்த சீரியஸ் ஒரு நல்ல வாட்ச். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வெப் சீரிஸ் அல்லது ஒரு மூவியோட சந்திப்போம்.